ஓய், என்ன இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க பொண்டாட்டி? இன்னைக்கு தான் அழகா தெரிஞ்சிருக்கேன். இல்லா, உனக்கே தெரியும் என்னை பத்தி. வேணாம் எனக்கு வேணுமே. இன்னைக்கு நான் வீட்டில் வெட்டியாக தானே இருப்பேன். இருக்குல்லா. இல்ல, வேணாம். அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் பண்ண மாட்டேன்னு இருக்கேன். இப்ப பாரு, பார்த்தா இவன் இப்படி பண்ணுறான். வேலைக்கு போலாம் தான் இருந்தேன். பட் என் பொண்டாட்டி என்னை ஊசி பேத்தி விட்டாங்களே. ஒரே ஒரு லிப்ல குடிச்சுக்கலாம். வேணாம். என்ன வேணாம்? இப்ப பாரு, போதுமா? எனக்கு போதாது, இன்னும் கொடுத்துக்கலாம். இறக்கி விடு. என் பாட்டுக்கு சொன்னீங்க, நீயும் வந்து என்னை ஊசு பேத்துன பின்னாடி கட்டி பிடிச்சா அதான் நான் அவனை கட்டி பிடிச்சே பார்த்து உங்ககிட்ட நடக்கிறதெல்லாம் நான் பொறுப்பு இல்லை. இறக்கி விடுடா. பொறுக்கி சரி, இறக்கி விடுறேன். வாயாடாத, இறக்கி விடு. சொல்லிட்டு என்னோட சேரியை பிடிச்சி வைக்கிற. வேணா விடு. இதுல ஒரு மாசமா ரொமான்ஸே இல்லாம இருக்கேன். இப்ப போய் என்னை உசு பேத்திட்டு விடுன்னு சொன்னா விடுவேனாமா? மாசம் ஸ்கூல்னு பக்கமா. அப்ப நீ லிப்லோ கடிச்சது என்ன? அது வந்து அது அது சொல்லுங்க புருஷா, அது எந்த கணக்குல போய் சேரும்? அது வந்து கோ இன்சூரன்ஸ். இது வந்து தெரிஞ்சு நடக்காது, அது தெரியாம நடந்தது. என்ன நடந்தது? விடு, நான் போறேன். எங்கூட போறேன்? என்ன சொல்ற? ஸ்டார்ட் பண்ணலாமா? எனக்கு ஒரு மாதிரி ஷோஸா இருக்கு. ஷோல கூட நான் போட்டுறேன். நம்ம என்ன கல்ல கதலா பண்றோம்? இல்லடா, நீ எனக்கு யாரு, நான் உனக்கு யாரு? நீ என் புருஷன், நான் உனக்கு பொண்டாட்டி. பொண்டாட்டிக்குள்ள இது நடந்த தப்பா? தப்பு இல்லை. ஸ்டார்ட் பண்ணலாமா? அது வந்து சீக்கிரம் சொல்லு. விருப்பம். பாரு மகளா, செமினியோட 2 பேருக்கு அப்பனை பள்ளி மாதிரி ஒட்டிப்பேன். இப்போ பாரு, என் விருப்பம் விருப்பம் சொல்லாம சீக்கிரமா சொல்லு. வேணாம். பாரு மருதலா, 1.5 வாரமா ரொமான்ஸ் எல்லாம் இருக்கேன். மூஞ்ச பார்த்தா பாவமா இருக்கா? சும்மா வந்து வேணும். ஆனா வெக்கமா இருக்குடா. ஏன்னா ஆனா வெக்கமா இருக்கு. சரி, வெக்கத்தை போக்கிடுறேன். ஓய், ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி. தூங்கும்போது கூட செம்ம அழகா தூங்குறா என் செல்ல குட்டி. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் போல. ஆல்ரெடி பொண்டாட்டி, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. கண்ட்ரோல மீறி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் போல என் பொண்டாட்டிய. நீ தூங்கு.
ப்ரெக்னென்ட் ஆனேன். அதனால தான் அப்பாவாக முடியாதுல்ல. அதுக்கப்புறம் நான் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனேன்? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, அதுவும் 3 வீக். இது அருண்கிட்ட சொல்ல வேண்டியதுதான். அருண் அந்த கத்தி குத்து வாங்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு நடந்தது. அதில் பேபி ஃபார்மாக இருக்குமா? ஏன் அழுவுற? என்னாச்சு? யாராச்சும் சொன்னாங்களா? நீ அப்பாவாக போறடா. உண்மையாவா? அதான்டா, நீ அப்பாவாக போற, நான் அம்மாவாக போறேன். நம்மளுக்கு கலந்து போல காதாடுற ஏக்கத்திலே இருந்தது. பட் ஆனா போயிட்டு போயிட்டு தைரியத்தோட இருமையில இருப்பேன்டி. ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ. நம்மளுக்கு குழந்தை பிறக்காதுன்றதுல பட் ஆனால் அதெல்லாம் தட்டி கழிச்சு நம்மளுக்கு குழந்தை பிறக்க போகுதுடா. என்னதான் இருந்தாலும் நீ அம்மாடா, அப்பாடி. நம்ம உறவு என்னைக்குமே முடியாதடி. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ.